Hi everyone, welcome to Home Learning. In this video, we are going to learn 4th Standard English Term 2 Punctuation. Please subscribe my channel and click the bell button to get the notification of my next video. Punctuation. சோமு ஒரு பேப்பர்ல can we eat grandpa அப்படின்னு எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு ராமு நீ கிராண்ட்பாவை சாப்பிட போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சோமு சொல்றான் இல்ல சாப்பிட போலாமான்னு தாத்தாவை கேட்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராமு அப்ப நீ கரெக்டான பங்க்சுவேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். எப்படி எழுதணும்னு சோமுக்கு சொல்லி கொடுக்கறான். அதுக்கப்புறம் சோமு ராமுக்கு தேங்க்யூ சொல்றான். அப்புறம் ராமு பங்க்சுவேஷன் பத்தி சோமுக்கு சொல்லி கொடுக்கறான். பங்க்சுவேஷன் ஒரு சென்டென்ஸோட மீனிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். இப்ப நம்ம சில பங்க்சுவேஷன் பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன் கேபிட்டல் லெட்டர். யூ மஸ்ட் யூஸ் மீ இன் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். கேபிட்டல் லெட்டர் எங்க வரும்னா ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்க பிகினிங்ல பாத்தீங்கன்னா பி கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்கு. த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். இதுலயும் டி கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்கு. கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இங்க பிகினிங்ல சி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. Children are playing cricket. இதுலயும் C capital letterல இருக்கு. We have bull in our house. இதுல W capital letterல இருக்கு. My uncle came by train. இதுல M capital letter இருக்கு. ஆக capital letter எங்க யூஸ் பண்ணோம்? beginning of a sentenceல யூஸ் பண்ணணும். அடுத்தது capital letter எங்க வரும்னு பார்த்தா I come in the beginning of proper noun and in the abbreviations. capital letter அடுத்தது எங்க வரும்னா proper nounலயும் abbreviationsலயும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா பாரதி. பாரதிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அப்ப பி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. பாரதி இஸ் ஏ தமிழ் போயட். இங்க தமிழ்ங்கிறதும் ப்ராப்பர் நவுன். அதனால டீயும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். இங்க குமார் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். அதனால கே கேபிட்டல்ல இருக்கு. வி லிவ் இன் இந்தியா. இதுல இந்தியாங்கிறது ப்ராப்பர் நவுன். அதனால ஐ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸ். வி டேக் மணி ஃப்ரம் ஏடிஎம். இங்க ATM அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். அதனால கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. He completed his MBBS last year. இது MBBS அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். அதனால அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் I am an NCC cadet. இதுல NCC அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். அதனால அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன் ஃபுல் ஸ்டாப். I look like a dot. ஃபுல் ஸ்டாப் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். You must use me at the end of a sentence. full stop எங்க யூஸ் பண்ணோம்? end of a sentenceல யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள்ஸ் I fly my kite. இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸோட முடிவுல ஒரு full stop வச்சிருக்காங்க. monkeys live on the tree. இதுலயும் இந்த சென்டென்ஸோட எண்ட்ல ஒரு full stop இருக்கு. I play with Jason. இதுலயும் இந்த சென்டென்ஸோட எண்ட்ல ஒரு full stop இருக்கு. the bird is beautiful. இதுலயும் ஒரு full stop இருக்கு. take your book. இதுலயும் ஒரு full stop இருக்கு. let's all go to the hotel. இதுலயும் ஒரு full stop இருக்கு. நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன் கமா. I look like a dot with tail. இந்த கமா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டாட்ல டெய்ல் இருந்த மாதிரி இருக்குமா. You must use me to separate words in a list of 3 or more things. இந்த கமா எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட்ல 3 இல்லனா அதுக்கு மேல திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கார், பஸ் அண்ட் பைக் ஆர் vehicles. இதுல 3 திங்ஸ் இருக்கு. கார், பஸ் அண்ட் பைக். இத பிரிக்கிறதுக்கு ஒரு கமா யூஸ் பண்ணிக்கிறோம். கார் பக்கத்துல ஒரு கமா இருக்கு. I invited Raghu, Stephen and Fatima. இங்க பாத்தீங்கன்னா ரகு, ஸ்டீஃபன், ஃபாத்திமா 3 நேம் இருக்கு. அதனால ரகு பக்கத்துல ஒரு கமா யூஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட்ல யூஸ் பண்ண வேணா and எழுதிக்கலாம். I have a bat, ball, balloon and a toy. இங்க 4 திங்ஸ் இருக்கு. லாஸ்ட்ல and போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பால் பக்கத்துல ஒரு கமா, பேட்டுக்கு பக்கத்துல ஒரு கமா இருக்கு. நெக்ஸ்ட் eat bun, nuts and rice. இங்க 3 திங்ஸ் இருக்கு. bun பக்கத்துல கமா, அடுத்தது and போட்டிருக்கோம். we grow mango, banana and papaya. இதுலயே mango பக்கத்துல கமா, banana and papaya அங்க and போட்டிருக்கோம். we have pen, pencil and eraser. pen பக்கத்துல ஒரு கமா போட்டிருக்கோம் and eraser. பென்சில் பக்கத்துல அந்த கமா வரக்கூடாது. நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன் question mark. I am little crooked in other words known as interrogation mark. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இத interrogation marks அப்படின்னு சொல்வாங்க. I come at the end of interrogative sentence.
interrogative sentenceனா question sentenceக்கு லாஸ்ட்ல இந்த question mark வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. is he a doctor? இது ஒரு question sentence, அதாவது interrogative sentence. So question mark. when will the train come? இதுவும் ஒரு interrogative sentence, so question mark. what are you doing? இதுவும் ஒரு interrogative sentence, question mark. do you have a book? இதுவும் ஒரு interrogative sentence, அதனால question mark போட்டுருக்கோம். who won the match? இதுவும் interrogative sentence, question mark போட்டுருக்கோம். what is your name? இதுவும் ஒரு interrogative sentence, அதனால question mark போட்டுருக்கோம். next exercise பார்க்கலாம். rewrite the sentences with punctuation marks. first one, where is my cat? beginning of the sentence capital letterல வரணும், அதனால W capital letterல போட்டிருக்காங்க. இது ஒரு interrogative sentence அப்படிங்கறதால question mark endல வருது. second one, Jane ate an apple. இதுல J capital letterல போட்டிருக்காங்க, ஏன்னா அது beginning of the sentence. அடுத்தது end of the sentenceல ஒரு full stop வச்சிருக்காங்க. the book is on the table. இதுலயும் beginningல capital letter போட்டு endல ஒரு full stop வச்சிருக்காங்க. fourth one, Ravi wants book, pen and pencil. இதுல beginning capital letterல ஆரம்பிச்சு 3 items இருக்கு பாருங்க, book, pen and pencil. அதனால book பக்கத்துல ஒரு கமா போட்டிருக்காங்க. அடுத்தது fifth one, do you play football? இதுல beginning capital letter D யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு interrogative sentence அப்படிங்கறதால endல ஒரு question mark யூஸ் பண்ணிருக்காங்க. sixth one, my favorite color is blue. இதுல beginning of the sentence capital letterம் endல ஒரு full stop வச்சிருக்காங்க. seventh one, Lima is a good singer. இதுல beginning of the sentence capital letter, endல ஒரு full stop வச்சிருக்காங்க. eighth one, do you like pet animals? இதுவும் beginning of the sentence capital letter, இது ஒரு interrogative sentenceங்கறதால endல ஒரு question mark. ninth one, he likes shirt, pants and shorts. இதுல beginning of the sentence capital letter, அடுத்தது shirt, pants and shorts. இது மூணு things இருக்கறதால ஒரு கமா போட்டிருக்காங்க ஷர்ட் பக்கத்துல, அப்புறம் end of the sentenceல ஒரு full stop. 10th one, how are you? இதுல beginning of the sentence வந்து capital letter H போட்டிருக்காங்க. இது ஒரு interrogative sentence அப்படிங்கறதால endல ஒரு question mark போட்டிருக்காங்க. Thanks for watching. For more updates, please subscribe our channel. Thanks for subscribing.